மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீபத்தில் நிறைய பேர் ஸ்கின்னுக்கான ஒரு பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸ்கின்னு நல்லா டைட் ஆகிறதுக்கு, அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் போர்ஸ் எல்லாம் கம்மி ஆகிறதுக்கு, ஸ்கின்னில் சுருக்கங்கள் இல்லாமல் வயதான தோற்றம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஸ்கின்னுக்கான இந்த பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது நிறைய பக்க விளைவுகளை கொடுக்குது. நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, நமக்கு சுருக்கங்கள் வராமல், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அங்கங்கே கருநிற திட்டுக்கள்லாம் இருக்கிறது, பருக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நேச்சுரலாக எப்படி பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸ்கின்ல எப்போ சுருக்கங்கள் வருது, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய நீர் தோம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்கின்ல சுருக்கங்கள் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய லிப்பிட் லேயர், கொழுப்பு லேயர் ஆக்சிடைஸ் ஆகும் பொழுது தான் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு சுருக்கங்கள் உண்டாகுது. ஸோ நம்ம விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கங்களை நம்மளால் சரி செய்ய முடியும். இது நேச்சுரல் பொட்டாக்ஸ் மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறது நவீன ஆராய்ச்சிகள் சொல்லக்கூடியது. ஸோ ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கெண்ணெயில் ரெசினோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருள் நம்ம ஸ்கின்ல ஹைட்ரேஷன் அப்படியே தக்க வைக்கிது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆமணக்கு எண்ணெய் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது ஸ்கின்னோட 3 லேயர்லேயும் பெனிட்ரேட் பண்ணி ஸ்கின்ல இருந்து வாட்டர் வெளியே போகிறத குறைக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய லிப்பிட் லேயரை ஆக்சிடைஸ் ஆகிறதையும் குறைக்குது. ஸோ இந்த விளக்கெண்ணெயில் வைட்டமின் இ நிறைய இருக்குது. இந்த வைட்டமின் இ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஸ்கின்ல சுருக்கங்கள் வர்றதுக்கு நம்ம பாடியில் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஆகிறதும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ வைட்டமின் இ கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராசஸை அது கம்மி பண்ணி ஸோ நமக்கு சுருக்கங்களை குறைக்குது. பருக்கள் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா பருக்களோட அளவை குறைச்சிக்கலாம். பருக்கள் எப்படி வருது? ஸோ அந்த சீபம் செக்ரீஷன் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணெய் சுரப்பிகள் அதிகமாக சுரந்து அதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் பொழுது தான் உங்களுக்கு பருக்கள் வருது. அந்த பருக்கள் கட்டிகளாக மாறி பள்ளங்களாக மாறும் பொழுது தான் ஓப்பன் போர்ஸாக அது மாறுது. ஸோ பருக்கள் இருக்கிறவங்களுமே நம்ம விளக்கெண்ணெய் பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை, வைட்டமின் இ, இது எல்லாமே சீபம் அப்படிங்கிற அந்த எண்ணெய் சுரப்பு தன்மையை ஆக்சிடைஸ் ஆகிறத குறைக்குது அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள் எல்லாம் சொல்லக்கூடியது. இதை எப்படி பயன்படுத்துறது? டாக்டர் டைரெக்டாக நான் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணிடலாமா? ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிறைய கருநிற திட்டுக்கள் இருக்குது. அதே மாதிரி சுருக்கங்கள் இருக்குது, பருக்கள் இருக்குது. எப்படி நான் இதை பயன்படுத்துறது? ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த விளக்கெண்ணெய் ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும், இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது அந்த போர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு இன்னும் பருக்களை அதிகப்படுத்திடும்னு சொல்கிறாங்க. உண்மைதான், டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது நம்ம பருக்களை அதிகப்படுத்தும். ஆனால் ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சுருக்கங்கள் வராமல் நம்ம தடுக்கலாம். ஸோ சுருக்கங்களுக்கும் அதே மாதிரி வயதான தோற்றம் வராமல் இருக்கணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் ஹிப் ஆயில், அதாவது ரோஜாவினுடைய விதைகள்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு எண்ணெய். இது நிறைய கடைகளில் கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் மசாஜ் மாதிரி நம்ம பண்ணணும். மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாகவே அப்படியே விட்டுறலாம். இல்லை ஒரு 2-3 ஹவர்ஸ் நம்ம ஸ்கின்ல அப்படியே இருக்கிற மாதிரி விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் குறைஞ்சிரும். ஓப்பன் போர்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்ல பருக்கள்லாம் வராது. பருக்கள் அதிகமாக இருக்கிறவங்க இந்த விளக்கெண்ணெயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், அது கூட மஞ்சுட்டி, சந்தனத்தூள், இதெல்லாமே ஈக்குவலாக ஒரு டீஸ்பூன் நம்ம எடுத்துட்டு ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது நிறைய பேருக்கு ஃபேஸில் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்கின்னில் அங்கங்கே ரெட்னஸ்ஸாக இருக்கும், பருக்களோட ரெட்னஸும் இருக்கும், அதுவும் சேர்ந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஸ்கின் நல்லா கலரும் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். ஸ்கின்ல உண்டாகக்கூடிய கருநிற திட்டுக்கள், அதாவது மங்குன்னு சொல்லுவோம். அதே
மாதிரி சில பேருக்கு அங்கங்கே வந்து உதட்டு ஓரங்கள்லையோ இல்லை வந்து நெற்றி பகுதிகள்லையோ வந்து கருநிற திட்டுக்களாக வந்து இருக்கும். ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து எடுத்துட்டு அது கூட ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த மங்கு அதே மாதிரி அங்கங்கே கருநிற திட்டுகள் இருக்கிறது இது எல்லாமே வந்து குறையும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம விளக்கெண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கும். போட்டாக்ஸோட ஒரு எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லுது. இந்த போட்டாக்ஸ் பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது தசைகள் வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்லாம் இல்லாமல் நேச்சுரலாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கு, பருக்கள் வராமல் இருக்கிறதுக்கு, இளமையாக வச்சுக்கிறதுக்கு விளக்கெண்ணெயை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம். நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய பக்க விளைவுகள் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்னை அழகாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நேச்சுரல் பொட்டாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.